நேற்று காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதும் பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். வெள்ளி ஒரே நாள்ல 15,000 ரூபாய் ஏறி மீண்டும் 3 லட்சத்தை தொட்டிருக்கு. தங்கம் 230 ரூபாய் ஏறி இருக்கு. ஆனா இது உண்மையிலேயே தங்கம் விலை உயர போறதுக்கான அறிகுறியா, இல்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பலூன் வெடிஞ்சு விலை சட்டுன்னு சரிய போகுதா? இதோ அந்த ரகசியம். பல பேர் என்கிட்ட கேக்குறீங்க, சார் இது நிரந்தரமான ஏற்றமா, இப்பவே போய் தங்கம் வாங்கிடலாமான்னு. உண்மையை சொல்ல போனா இது உண்மையான பையிங் கிடையாது. இதுக்கு பேரு ஷார்ட் கவரிங். அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். போன வாரம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை கிடுகிடுன்னு சரிஞ்சது உங்களுக்கே தெரியும். அப்போ நிறைய ட்ரேடர்கள் விலை இன்னும் குறையும்னு பந்தயம் கட்டி வித்து வச்சிருந்தாங்க. ஆனா திங்கட்கிழமை காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதும் ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் வந்த உடனே அவங்க பயந்து போய் தாங்கள் வித்ததையெல்லாம் அவசரமா திரும்ப வாங்கினாங்க. இதுக்கு பேர் தான் ஷார்ட் கவரிங் ரேலி. இது மார்க்கெட்ல ஏற்பட்ட இயற்கையான தேவை கிடையாது. இது ஒரு பதட்டத்துல வந்த ஏற்றம். அதனால தான் இந்த விலை ஏற்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு நான் கணிக்கிறேன். இப்போ நாம சர்வதேச சந்தை நிலவரத்துக்கு வருவோம். இந்திய நேரப்படி சாயங்காலம் 6:30 மணியிலிருந்து 7 மணி வரை அமெரிக்க நியூயார்க் மார்க்கெட் ஓபன் ஆகும். அப்போதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பமாகும். இப்போதைக்கு டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆனா சாயங்காலம் நியூயார்க் மார்க்கெட் ஓபன் ஆகும்போது டாலர் இண்டெக்ஸ் லேசா திரும்பினா கூட தங்க விலை சட்டுன்னு குறைய வாய்ப்பிருக்கு. அதனால நேற்று காலையில பார்த்த அந்த வேகம் இன்னைக்கு இருக்காது. இன்றைய நிலவரம், அதாவது செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 10ஆம் தேதி என்ன எதிர்பார்க்கலாம்? மார்க்கெட் இப்போதைக்கு சைட்வேஸ் போகத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது பெரிய ஏற்றமும் இல்லாம பெரிய இறக்கமும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட விலைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். துல்லியமான விலை நிலவரத்தை சொல்லணும்னா 22 கேரட் தங்கம் 14,500 ரூபாயிலிருந்து 14,700 ரூபாய்க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். வெள்ளி 3 லட்சத்தை தாண்டுவது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம். 2,95,000 ரூபாய் வரை கரெக்ஷன் ஆகி குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் இந்த வாரம் பெரிய மாற்றம் இருக்காதுன்னு கேக்குறீங்களா? ஏன்னா உலகமே இப்போ பிப்ரவரி 13ஆம் தேதி வரப்போற அமெரிக்க பணவீக்க டேட்டாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதைத்தான் சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட் வராம பெரிய முதலீட்டாளர்கள் யாரும் தங்கத்துல பணத்தை உள்ள போட மாட்டாங்க. சோ அது வரைக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் மார்க்கெட்ல கண்டிப்பா இருக்கும். இப்போ உங்களுக்கான முக்கியமான அட்வைஸ், நீங்க நகை வாங்கணுமா? அப்போ இன்னைக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. விலை கொஞ்சம் குறையும் போது வாங்குறது தான் புத்திசாலித்தனம். அதே போல முதலீடு பண்றவங்க வெள்ளி விலை 3 லட்சத்துக்கு மேல போனா மட்டும் கவனிங்க. அது வரைக்கும் அவசரப்பட்டு பணத்தை போடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற மார்க்கெட் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சாக் சார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.